வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்காக நம்ம துவரம் பருப்பை வேக வைக்கணும், புளியை ஊற வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. 5 நிமிஷத்தில் முடிவு பண்ணி 10 நிமிஷத்தில் பட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரிச்ச குழம்பு. இந்த குழம்பை இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சில்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் குழம்பு எந்த கிண்ணத்தில் கூட்ட போகிறீங்களோ அதில் ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும், திக்காக வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி நல்லா அந்த மிக்சியை கழுவி அதில் ஊற்றிடுங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெறும் மிளகாய்த்தூள் கிடையாது, எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம்ல குழம்பு மிளகாய்த்தூள், அதுதான் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டாவே 50% குழம்பு நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு காய் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இதுதான் நான் எடுத்திருக்கேன். நாட்டு காய்கறிகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உருவி இந்த குழம்புல போட்டுடலாம். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இந்த குழம்புக்கு ரொம்ப அவசியம். இப்போ அந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த குழம்புக்கு புளி ஆட் பண்ணல. ஸோ இந்த தக்காளியோட புளிப்பு தான். தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வெங்காயத்து கூட மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ பொரிச்ச குழம்புக்கு நல்லா பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம். தண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கொதி வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த குழம்புக்கு காய் சூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இதுக்கு நாட்டு காய்கறிகள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் சௌ இந்த மாதிரி காய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த காய் வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதை கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்மளோட பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இறக்க போகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா அந்த மாதிரி பிச்சு ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பொரிச்ச குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குழம்பு நல்லா சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரிக்கு எல்லாமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாம்பார், புளிக்குழம்பு வைக்கிறத விட இந்த குழம்பு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொரிச்ச குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இது மாதிரி யாராவது வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா அந்த மாதிரி சாப்பாட்டை நல்லா உருண்டை பிடிச்சி கூட ஒரு காயை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.